ஹலோ கைஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் நாமினேஷன்லாம் வந்து நடந்தது. நிறைய வாக்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிமாற்றமாக இருந்தது. சொல்லப்போனால் விஜய் வர்மாவுக்கு 2 ஓட்டுகள், தினேஷ்க்கு 2 ஓட்டுகள், மாயா, நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலேயும் ஓட்டுகள் வந்து போடப்பட்டிருந்தது. ஆனால் கடைசியாக மாட்டிக்கிட்டது 3 பேர் தான். இதுக்கான ரீசன் என்ன, யார் அந்த 3 பேர் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போலாம். இது 12வது வாரம் அப்படிங்கிறதுனால நாமினேஷன் முடிவுகள் வரத்துல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது. கண்டிப்பா இவங்களை அவங்கள இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து குத்துவாங்க. ஒரு பக்கம் மாயா வந்து நாமினேட் பண்ணுவாங்க, மாயா வந்து எவிக்ஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் நிறைய இருந்துச்சு. ஏன்னா கடந்த ஒரு 4-5 வாரமாகவே மாயா அவர்கள் வந்து நாமினேஷன்லேயே வரல அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதே மாதிரி தான் ரவீனா அவர்கள், பூர்ணிமா வச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்டு ஷி வாஸ் சேவ்டு எவ்ரி டைம். ஓகேங்களா, அது வேறு விஷயம் ஓகேங்களா. பட் இந்த வாரத்தில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. போன வாரத்தில் நிக்சன் எவிக்டாக வெளியே போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம், அதுவும் நடக்கல. அதுக்கு முன்னாடி வாரம் நிக்சன் எவிக்டாக வெளியே போவார் அப்படின்னு பார்க்கும்போது புயலின் காரணமாக எலிமினேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியே வந்து ஒத்துக்கிடுச்சு. சரி ஓகே, இந்த வாரமாவது நிக்சன் வந்து நாமினேஷனில் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க சில பேர். பட் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. சரி ஓகே, இப்போ நாமினேஷன் முடிவுகள் வந்து பார்த்துடலாம். 3 பேர் கொண்ட பட்டியல் ஓகேங்களா. இந்த 3 பேரில் நம்பர் 1 யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள் 5 வாக்குகள். ஓகேங்களா, 5 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. விக்ரம் 4 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. மற்றும் நம்மளோட விசித்ரா மேம் 3 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் விசித்ரா மேமை பொறுத்தவரையிலையும். எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா அண்ட் விக்ரம் ஒருவேளை இந்த வாரமும் மிட்விக் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து ரவீனாவையும் விக்ரம் அவர்களையும் 2 பேரையும் வந்து ஓட்டி விட்டுருவாங்க. விசித்ரா சேவ் ஆகிடுவாங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்சல்யூட்லி ரவீனாவா விக்ரமா, ஒரு வேளை எண்ட் ஆஃப் தி வீக் மட்டும் ஒரே ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா ரவீனாவா இல்லை விக்ரமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன, யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இவங்க 3 பேரை மட்டும்தான் நாமினேஷனில் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நாமினேஷனில் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து பிக் பாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்ட கவுண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 3 ஓட்டுகள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நாமினேஷனில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து மாயாவை சேவ் பண்ணுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர்மா எல்லோ கார்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே போனாப்புல. ஆனால் அவருக்கு வந்து வைல்டு கார்டு என்ட்ரிலாம் கொடுத்தாங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் இந்த கேங்கை வந்து எப்படியாவது சேவ் பண்ணும் அப்படிங்கிற முன்முறத்தோடவே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. மாயா நாமினேஷனில் வந்தாங்க, அந்த வாரம் ரொம்பவே கம்மியான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் மாயா எவிக்டாகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறதுனால ஓகே எலிமினேஷன் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் நிக்சன், அவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது எலிமினேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் வர்மா அவர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வர வேண்டியது, ஆனால் அது வந்து இந்த வாரம் வந்து இல்லைன்ட்டாங்க. தினேஷும் வர வேண்டியது, அதுவும் இல்லைன்ட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறான சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.